எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை மறுபடியும் டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 15 பாயிண்ட் அப்பு, டவ் வந்து ஒரு 350 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 11 பாயிண்ட் டவுனுங்க. இன்னைக்கு காலையில ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டா ஒரு 1% வரைக்கும் மேல ஏறி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, சைனா வந்து யுஎஸ் போட்ட ரெசிப்ரோக்கல் டாரிஃப்க்கு ரிட்டேலியேட்டரி டாரிஃப் வந்து போட்டாங்க. 34% பக்கமா போட்டாங்க. இப்ப ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு ஜி ஜின்பிங் அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு. என்ன அப்படின்னா, ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள்ள அவங்க வந்து அந்த ரிட்டேலியேட்டரி டாரிஃபை வாபஸ் பெறல அப்படின்னா 50% வரைக்கும் டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுஎஸ் பொறுத்த வரைக்கும் சைனா வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் பார்ட்னர். பட் சைனாவுக்கு இது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, இருக்கவே இருக்கு இந்தியா. ஸோ அமெரிக்காவுக்கு போக வேண்டியதை இந்தியாவை கொண்டு வந்து டம்ப் பண்ணலாம். உலகம் ஃபுல்லா அவங்க வர்த்தகம் பண்ணலாம். சைனீஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ₹1 இருக்கும், ₹10 இருக்கும், ₹2 ₹3ன்ட்டு ஒரு ப்ராடக்ட்ல 10 பிரைசஸ்ல 10 வேரியன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ரொம்ப ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மார்க்கெட். ஸோ சைனாவுக்கு இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த தைரியத்தில் தான் இந்த பயம் காட்டுற வேலையெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க சைனீஸ் தரப்புலையும். ட்ரம்ப் அவர்களுடைய இந்த டாரிஃப் மூவ் வந்து ஃபியூச்சர்ல ஒரு டர்புலன்ஸை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கிறாருங்க முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்களுடைய அட்வைசர் லாரி சம்மர்ஸ் அவர்கள். அதே மாதிரி ஜேபி மோர்கனோட எம்டி சிஇஓ ஜிம்மி அவர்கள் என்ன சொல்றாரு, இது வந்து ரிசெஷனுக்குள்ள கொண்டு போகல அப்படின்னாலும் growth-அ ஸ்டாப் பண்ணிடும், growth-அ வந்து ஸ்லோ டவுன் ஆக்கிரும் அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவில் growth ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படின்னா இது வந்து உலக நாடுகளையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஆக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க சந்தை வந்து ஒரு பியர் மார்க்கெட்டை நோக்கி உள்ள போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15% மேல கீழே விழுந்திருக்கு நாஸ்டாக். அதே மாதிரி ஜப்பான் நாட்டு சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆல் டைம் ஹை 42,400ல இருந்து இப்ப 32,600க்கு பக்கமா இருக்குங்க. இன்னைக்கு வந்து ஒரு 4% மேல ஏறி இருக்கு. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட 70 to 18% லாஸ்ட் 1 இயர்ல கீழே விழுந்திருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் பியர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போற மாதிரி தாங்க இருக்கு. இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலா ஒரு 10% இப்பதான் கரெக்ஷன் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 10% கீழே விழுந்தாதான் பேர் மார்க்கெட்டுக்குள்ள போவாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் மதர் மார்க்கெட் வந்து யூஎஸ். ஸோ யூஎஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல நம்ம மார்க்கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அங்க பேர் மார்க்கெட்ல போச்சுன்னா இங்கேயும் போகும். பட் என்னைக்கு போகும் அப்படின்றதான் கேள்வி. இன்னும் 2 மாசத்துல போகுதா, 6 மாசத்துல போகுதா, இல்ல 1 வருஷம் கழிச்சு போகுதா அப்படின்றதான் கேள்வி. எவ்வளவு சீக்கிரம் போகுதோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. நேத்து நிப்டி 50 கீழே விழுந்தது இல்லையா, இந்த ஃபால் அப்படின்றது 10 மந்த்ஸ்ல ஒரு பிக்கஸ்ட் ஃபால். எஃப்ஐஐஸ் நேத்து ஒரு 9,000 கோடிக்கு பக்கமா வித்துருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 12,000 கோடிக்கு பக்கமா வாங்கியிருக்காங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு 8,225 ருபீஸ்ங்க. ஒரு ₹60 விலை இறங்கி இருக்கு. பிரெண்ட் க்ரூடு 65.07 இந்திய ரூபாயா இருக்குங்க ஒரு பேரல். கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புனா சரிஞ்சிருக்குங்க. 85.82 இந்திய ரூபாயா இருக்கு. ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிகிற மாதிரி தெரியுதுங்க. அது போக இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இந்த ரேட் கட் அப்படின்றது என்னன்னா, ரூபாயை வந்து கடன் வாங்குறீங்க, அதுக்காக நீங்க செலுத்த வேண்டிய வட்டி, இல்ல இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா ரூபாயோட வேல்யூ வந்து கொஞ்சம் குறையுங்க. ஸோ இந்த ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் சரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குக்கிங் கேஸோட பிரைஸ் வந்து ஒரு ₹50 வரைக்கும் விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் டீசலுக்கு எக்ஸஸ் டியூட்டி ₹2 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா நண்பர் வந்து கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம பின்னாடி அதை பத்தி விளக்கமா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஆட்டோ செக்டார்ல ஒரு அப்டேட்ங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ உள்ள வருது அப்படின்னா, அதாவது கார்ஸ் பர்னிஷ்டு கார்ஸ் உள்ள வருது, யூரோப்ல இருந்து வருது, அமெரிக்கால இருந்து வருது, இல்ல சைனால இருந்து வருதுன்னா ஒரு 100% டாரிஃப் வரைக்கும் நம்ம வந்து போடுறோங்க. இப்ப யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்க, இந்த டாரிஃப் வந்து எங்களுக்கும் குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா வந்து அதை குறைக்கிறதுக்கான வேலைகள்ல இருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களுடைய ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஃபேஸ்டு மேனர்ல 100%ல இருந்து 10% வரைக்கும் குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க. இன்னும் முடிவா எதுவும் வரல. இது வந்து உள்நாட்டு கார் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கும். ஆனா அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறிப்பா இந்த இவி செக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் டாரிஃப் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இந்த இம்போர்ட்டட் வெஹிக்கிள்ஸ்க்கான டாரிஃப் வந்து 100% இருந்து இந்தியன் கவர்மெண்ட் குறைச்சாங்க அப்படின்னா 10% வரைக்கும் குறைக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே. இதுல ஐசி இன்ஜின் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோஸ், கார்ஸ் வந்து உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் டாரிஃப் நல்லா குறைப்பாங்க. தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு கொஞ்சம் டாரிஃப் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படின்றது ஒரு எமர்ஜிங் ஃபீல்டுங்க. இந்த ஃபீல்ட்ல உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது சாதகமா இருக்கும். அதற்கான இறக்குமதி வரியை குறைச்சிட்டோம் அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு அது பாதகமாயிருங்க. அதனால அரசு இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்ங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டீல் 5.51 மெட்ரிக் டன்னா இருக்குங்க. இது வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டீங்க Q4ல 3.2% டவுனு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல, அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப 2% வந்து ஏறி இருக்கு.
ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 5% ஏறி இருக்குங்க. 5% அப்படின்றது சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான். இப்போ இந்த டாரிஃப், தென் சைனா மேல ஹையர் டாரிஃப் இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமான ப்ரெஷருக்கு ஆளாகக்கூடுங்க டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும். நம்ம வெயிட் பண்ணோம்னா லோயர் பிரைசஸ்ல பிடிக்கலாம். அடுத்து இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒரு அப்டேட்டுங்க. இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் என்ன சொல்றாங்க, இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 அப்படின்றது இன்சூரன்ஸ் செக்டருக்கு ஒரு 13% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும். இந்த 13% க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்களே, இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்றப்ப அதிகங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல இது 12.8% இருந்திருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 25ல 8.5% இருந்திருக்குதுங்க. என்ன காரணம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் ரிஸ்க். ஸோ விலைவாசி அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. அதனால இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு நிறைய பேர் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் இருக்காங்களே அவங்களோட க்ரோத் அப்படின்றது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் இந்த பிரைவேட் பிளேயர்ஸை கம்பேர் பண்றப்ப. என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் கன்ஸ்ட்ரைன்ஸ், தென் அவங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரேட்டிங் நிறுவனம் சொல்றாங்க. இப்போ இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் புதுசா இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஹையர் பிரீமியம் பேமெண்ட் அது அதிகமா இருக்கு. தென் கிளைம் ரிஜெக்ஷன் ஆகிறப்ப உங்களுக்கு எதுக்கு இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு அயன்மை பாடு இருக்குங்க. தென் ஜிஎஸ்டி அப்படின்றது அதிகமா இருக்கு. அடுத்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க, நிறைய ஃபண்ட்ஸை வந்து கையில கேஷா வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து அவசரப்பட்டு உள்ள போகாதீங்க, கையில வந்து கேஷா வச்சுக்கோங்க. அன்சர்டனிட்டி தொடர்ந்து நிலவுது. குறிப்பா இந்த டாரிஃப் சம்பந்தமான விவகாரங்கள்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு இன்னொரு 2-3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஆகும். அதனால நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களே கையில கேஷா வச்சிருக்காங்க. அது போக மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கேஷா வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரிடம்ஷன்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா அவங்க கேஷை டிஸ்பர்ஸ் பண்ணணும். அதனாலயே அவங்க கேஷா வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல Q4 ஃபினான்ஷியல் 25 அப்டேட் வந்திருக்குங்க. டெபாசிட்ஸ் வந்து 8.43% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9.58% ஏறி இருக்குங்க. மார்ச் 2024 கம்பேர் பண்றப்ப மார்ச் 2025ல கிராஸ் அட்வான்சஸ் வந்து 11% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ரீட்டைல், அக்ரி, எம்எஸ்எம்இ அட்வான்சஸ் வந்து ஒரு 13.19% ஏறி இருக்குங்க. இப்பயும் கம்பெனி வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பிரைஸ் டு புக் 0.77 தான். கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க 29.37. அதாவது நேற்று முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தோம் இல்லையா 30, அதுக்கு ஈக்குவலா இருக்குங்க கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ. நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. சிஎல்எஸ்ஏ என்ன பண்ணிருக்காங்க, அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபெடரல் பேங்க். என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் டிகேட்ல பேங்கோட லோன் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 17% ஏறி இருக்குங்க காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்றது. வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பி வந்து 11.66ல இருக்கு. பிரைஸ் டு புக் 2க்கு வந்துருச்சுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 1.5, 170, 180 ரேஞ்சில் வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மறுபடியும் ஏறிடுச்சு. சிஎல்எஸ் என்ன சொல்றாங்க, இது ஃபர்தரா ஒரு 230 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வச்சிருந்தா பத்திரமா வச்சுக்குவோம். அடுத்து டாடா பவர்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா பவருக்கு 100 மெகாவாட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் BESS இன்ஸ்டால் பண்றதுக்கு மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இதை மும்பைல நாங்க இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு செலக்டடா ஒரு 10 இடத்த அவங்க தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் இந்த BESS அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணுவாங்க. டாடா பவரை பொறுத்த வரைக்கும் இந்த BESS பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ங்கிறது எதுக்குன்னா, கிரிட்டிக்கல் பிளேசஸ்ல குறிப்பா மெட்ரோ, ஏர்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டேட்டா சென்டர்ஸ்ல எல்லாம் பவர் வந்து தேவைப்படும். அங்க கிரிட்ல ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருந்தது, டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தது அப்படின்னா ஒரு பேக்கப்புக்கு இந்த BESS யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15.6 ஜிகாவாட்டுங்க. வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கு. நம்ம ஸ்ட்ரிக்டா வேல்யூவேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. செபி வந்து ஒரு 7 lakhs பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ்க்கு. என்ன காரணம் அப்படின்னா, நான் கம்பைலன்ஸ் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு நடந்திருக்குல்ல, இதெல்லாம் எப்போ நடந்த விவகாரம் அப்படின்னா 2021, 22, 23 அந்த காலகட்டங்களில் நடந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல இவங்க வந்து இப்போ ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த ஃபைனை வந்து ஒரு 45 மாசத்துக்குள்ள செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது எது கீழே வரும்னா, ரிலையன்ஸ் கேபிட்டல் கீழே வரும். ரிலையன்ஸ் கேபிட்டல ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஹிந்துஜா குரூப் அக்வயர் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், லேட்டன் வியூ அனாலிட்டிக்ஸ், ஹட்சன் அக்ரோ, KMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், KPR மில்ஸ் இந்த நிறுவனங்களை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே காஸ்ட்லிங்க. இந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன்ல வேல்யூவேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துக்குமே PE 30க்கு மேல இருக்கு. 30க்கு மேல முதல்ல PE இருந்தாலே அந்த சைடு போகாதீங்க. 30க்கு மேல இருந்தாலே அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடு தான். பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொல்ற மாதிரி நெவர் ஓவர் பே, அதை வந்து எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேள்விகளை கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இருந்தா பத்திரமா வச்சுக்கோங்க. அது என்னைக்காவது மேலே ஏறும். நீங்க புதுசா என்ட்ரு ஆகிறப்ப லோயர் வேல்யூவேஷன்ஸ்ல கடன் இல்லாத கம்பெனியா பார்த்து வாங்குறது நல்லதுங்க. அடுத்து DCB பேங்க் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பெனி இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. லாஸ்ட் 3 குவார்டர்ஸா ரிசல்ட் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பாண்ட் மார்க்கெட்ல கேட்டிருக்காங்க. நிடோ ஹோம் பினான்ஸ் அவருக்கு பாண்ட் ஒரு 13,000 rupeesக்கு கிடைச்சிருச்சு.
இப்ப மெச்சூரிட்டி அன்னைக்கு நான் வந்து அந்த பாண்டை விற்கணுமா இல்ல தானாவே அந்த அமௌண்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாண்டு போடுறவங்க பெரும்பாலும் மந்த்லி கூப்பன் கிடைக்கிற மாதிரி தாங்க போடுவாங்க. ஸோ மந்த்லி கூப்பன் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதே மாதிரி மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்றது அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிருங்க. இது பாண்ட் மார்க்கெட்ல பொதுவா உள்ள சங்கதி தான் இது. அடுத்து டிசிஎஸ் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு வேல்யூவேஷன்ஸ் 20 கீழே இருக்குது. விப்ரோ மட்டும்தாங்க இருக்கு. விப்ரோவே இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ 9ஆம் தேதிக்கு மேல ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ இந்த டேரிஃபோட இம்பாக்ட் அப்படின்றது இந்த குவார்டர் ரிசல்ட்ல Q4 ரிசல்ட்ல தெரியாதுங்க. இந்த டேரிஃப் வந்துச்சு, இம்போஸ் பண்ணியிருந்தாங்க, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அதோடைய பாதிப்பு தெரியறதுக்கு நம்மளுக்கு 6 மந்த்ஸ்ல இருந்து 9 மந்த்ஸ் ஆகும். ஸோ 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த ஐடி செக்டார் என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. அதனால ரொம்ப ஸ்லோவா இன்னும் லோயர் வேல்யூவேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஐடிக்குள்ள போறது நல்லதுங்க. ஐடில நம்மளுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்றது எவால்வ் ஆகி வந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஐடி நிறுவனங்கள்ல வேலைகள் வந்து நிறைய போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஐடி நிறுவனங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. குறையறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்குங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி நிறுவனங்கள் பண்ற வேலையை அப்படியே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி தொடர்ச்சி எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் அது ஐடி ஊழியர்களுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே எல்லா இடத்துலயுமே வேலை இழப்புகள் அப்படின்றது இருக்குங்க. இப்ப எடுத்துக்காட்டா ஒரு நிறுவனம் எடுத்துக்கோமே, டிசிஎஸ் விட்டுருவோம். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குவார்டருக்கு ஒரு 11,000 கோடி ப்ராஃபிட் சம்பாதிக்கிற கம்பெனி. இப்ப ஒரு 200 கோடி 300 கோடி இல்ல கம்மியான ப்ராஃபிட் சம்பாதிக்கிற கம்பெனி எடுத்துக்கோமே, நிப்டி 50 உள்ள கம்பெனியை எடுத்துக்கோமே, ஜொமேட்டோ எடுத்துக்கோம். ஜொமேட்டோ என்ன பண்றாங்க, ஏஐ பேஸ்டு கஸ்டமர் சப்போர்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க, நிகட் அப்படின்ட்டு. அதுவே என்ன பண்ணுது, கஸ்டமர்ஸோட ஒரு மாசத்துல 15 மில்லியன் இன்டராக்ஷன்ஸ் பண்ணுது கஸ்டமர்ஸோட. இதோட என்ட்ரி என்ன ஆயிடுச்சு, ஜொமேட்டோல ஒரு 500-600 எம்ப்ளாயிஸை வெளியில தள்ளிடுச்சு. ஆனா ஜொமேட்டோ பண்ற எல்லா விஷயத்தையுமே ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிருமா அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணாதுங்க. அது உங்களுக்கே நல்லா புரியும். இப்ப இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, கால் பண்றாங்க. ஒரு நாளைக்கு அவங்களால மேக்ஸிமம் ஒரு 50ல இருந்து 60 கால் தாங்க பண்ண முடியும். ஆனா இந்த ஏஐ அப்படின்றது கிட்டத்தட்ட 150 கன்சியூமர்ஸை இன்டராக்ட் பண்ணிருங்க. பட் எது எஃபிஷியன்ட்டா இருக்கும் அப்படின்றது முக்கியமான கேள்விங்க. நம்மளுடைய நுகர்வோர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பல கேள்விகள் கூகுள்ல சர்ச் பண்ணாலே இருக்காதுங்க. ஏஐயாலேயே பதில் சொல்ல முடியாத கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அதெல்லாம் ஹியூமன்ஸால மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. அதே மாதிரி டிபிஎஸ் பேங்க்கும் என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நாங்க நிறைய சர்வீசஸ்க்கு ஏஐ உள்ள கொண்டு வந்துருவோம். அதனால டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸும் ஒரு 10% நாங்க குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தனுஸ்ரீ வென்ச்சர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பட் இந்த மாதிரி குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ், ட்ரேட் வார்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள்ல போய் நம்ம மாட்டிக்கூடாதுங்க. கெமிக்கல் செக்டார்ல நான் வந்து டாடா கெமிக்கல்ஸ் தவிர வேற எதையுமே கன்சிடர் பண்றது இல்லை. டாடா கெமிக்கல்ஸ் இப்பொழுதுமே பிரைஸ் டு புக் 1 கீழே இருக்கு. கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் பயங்கரமா இறங்கி இருக்கு. அது வந்து நம்மளுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரெண்ட் க்ரூட நம்ம ட்ரேஸ் பண்ண காலம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு $63 வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறோம். மேக்ஸிமம் 81 வரைக்கும் பேசியிருக்கிறோங்க. பிரெண்ட் க்ரூட் இறங்க இறங்க நம்மளுக்கு வந்து நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒரு லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் $82 இருந்தப்ப பெட்ரோல் டீசல் பிரைஸ் எவ்வளவு இருந்ததோ $63-64 இருக்கப்பையும் அதே பிரைஸ்ல தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட பார்த்தோம்ல, எக்ஸஸ் டியூட்டி ஒரு $2 ஏத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் இறங்குறது வந்து சாதாரண என் கன்சியூமர்ஸ்க்கு இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கு இதனால பிரயோஜனம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ், தென் பிரைவேட் ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ், அவங்களுக்கு தாங்க லாபம். தனிப்பட்ட முறையில் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் சைடு போறதே கிடையாது, எக்ஸப்ட் பெட்ரோநெட் எல்என்ஜி. ஆனா நிறைய பேர் இந்த ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாமே நல்ல லாபம் தான், உங்களுக்கு எல்லாம் நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்கும் நல்ல டிவிடெண்ட் போகும். ஆனா கவர்மெண்ட்டுக்கும் வேற வழி கிடையாதுங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு பணம் வேணும். நம்ம வந்து லார்ஜஸ்ட் கன்சியூமரா பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ராடக்ட்ஸ், அதுல தான் அவங்க வரி போட்டு பணத்தை வந்து எடுக்க முடியும். எடுத்து அவங்க கஜானால போட்டுக்க முடியாதுங்க, திருப்பி பப்ளிக் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இதைத்தான் பண்ணுவாங்க. நமக்கு ஆதாயம் வேணும்னா நம்ம தாங்க ஒரு சில விஷயங்களை மாத்திக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் இப்பயும் நான் வந்து அவசர தேவைகளுக்கு மட்டும்தாங்க வந்து 2 வீலர்ஸ் எடுக்கிறது. வாழ்க்கையில எல்லா விஷயமுமே வந்து அவசரமா இருந்தது அப்படின்னா வாழ்க்கையாவே இருக்காதுங்க. நிறைய விஷயங்கள் பொறுமையா பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் வந்து சைக்கிள் எடுத்துட்டு போயிடுறதுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நேத்து நடந்ததே உங்களுக்கு சொல்றேனே, 4:30 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தென்னூர் கேஎம்சில இருந்து அப்படியே காந்தி மார்க்கெட்டுக்கு சைக்கிள்ல போயிட்டு அங்க போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு, அங்க இருந்து நேரா மலைக்கோட்டை ரோட்ல ஜானகிராமுக்கு அங்க போய் கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி மார்க்கெட் வழியா தென்னூர் கேஎம்சிக்கு வந்தாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு பக்கமா வருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 மணிக்கு பால் வாங்குறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ சைக்கிள்லேயே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் டெய்லியுமே நம்ம சுத்திடுவோம். இந்த வேலையை வந்து நான் அவசரமா பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் வந்து பொறுமையா சைக்கிள்லேயே போய் வாங்கலாம். இதுல எனக்கு அட்வான்டேஜும் கூட. என்ன அப்படின்னா, நான் தனியா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த 5 கிலோமீட்டர் சைக்கிளே நம்மளுக்கு போதும். அதுக்காக நான் எல்லாரையும் சைக்கிள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேங்க. அப்படி சொன்னா கண்டிப்பா என் மேல கோச்சுக்குவீங்க.
நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள்ல ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணலாம். 10 கிலோமீட்டருக்கு மேல அப்படின்னாலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது நல்லதுங்க என்னை பொறுத்தவரை. ஒரு அவசரம் அப்படின்னா காரு, பைக் எடுத்துட்டு தான் போகணும். அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. நமக்கு ஆதாயம் வேணும் அப்படின்னா நம்ம தாங்க ஒரு சில விஷயங்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கணும். நம்ம வந்து கௌரவம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆதாயம் கிடைக்காது. ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு சைடு போறாங்கன்னா நம்மளும் அதே சைடுல போனோம்னா அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே ப்ராஃபிட் தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஏதாவது புதுசா முயற்சி பண்ணி நம்ம ஒரு சைடுல போனோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, லைஃப்லயும் இப்படிதான். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.